என்னதான் வந்து நம்மளையே ஃபோர்ஸ் பண்ணி ஓகே நம்ம இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒரு வாரம் இல்லைன்னா மினிமம் ஒரு 1 மந்த் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். ஸோ திரும்பவும் வந்து பேக் டு நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. அந்த ஒரு விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதே பல பேருக்கு இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்றது? இப்போ சிம்பிளா வந்து மொபைல் பார்க்குறோம், எனக்கு தெரிய மாட்டேங்குது, 1/2 மணி நேரம் நான் மொபைலை பார்த்துட்டேன் வச்சுக்கோங்க. இப்படிதான் நடக்குது. நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இதுக்கு முதல்ல அவங்க செய்ய வேண்டியது மொபைலை வச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்தோ இல்லை படுத்துட்டோ மூச்சு பயிற்சி செய்யணும். ஏன்னா நம்மளுடைய மைண்டு வந்து மொபைல் அடிக்ட் ஆகிருக்குன்னும் போது பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் மைண்டு. இந்த மைண்டு வந்து மாறணும். இந்த எண்ணம் வந்து மாறணும். அது மேலே இருக்கிற ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது மாறணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா மூச்சு பயிற்சி செய்யணுங்க. மூச்சு பயிற்சி அந்த நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து செய்யலாம். இப்போ 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கலை, 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி செஞ்சால் மாறிடும், தூக்கம் வரும். அப்போது நீங்கள் இரவு நேரத்துலையும் சரி, நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கெடியூல் என்ன பண்ணணும் நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே கண் திறக்கும் போது உடனே நம்ம எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா 1/2 மணி நேரமோ தியானம் பண்ணணும். இங்க பாருங்க, நம்ம எந்திரிச்ச உடனே முதல்ல நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு தாட் வரும். அது என்ன தாட் வேணாலும் இருக்கலாம். அது படிப்பாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நைட்டு வந்து நம்மளுக்கு இவ்வளோ காசு கொடுக்க வேண்டியவங்க இருக்காங்க, கடன் காசு கொடுக்க வேண்டியவங்க இருக்காங்க, கொடுக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன கஷ்டத்தில் நீங்கள் நினச்சிக்கிட்டே கண்ணை மூடி தூங்கிட்டீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே காசு தரலையே அப்படின்ற எண்ணம் முதல்ல வரும். அந்த எண்ணம் வந்த உடனே அப்போ அந்த நாள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி? எந்திரிச்ச உடனே உங்களுக்கு எந்த எண்ணம் மனசுல டக்குன்னு ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி வருதோ அப்போ நீங்க டிஸ்டர்ப் ஆறீங்க. டிஸ்டர்பான எண்ணத்தோட தூங்கினா காலையில எந்திரிக்கும் போது டிஸ்டர்பான எண்ணத்துல தான் எந்திரிக்கிறீங்க. அப்போ அந்த ஹோல் டேவே வந்து பாதிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு.